இன்றைய பஞ்சாங்கம், ஹோரை, கிரக அமைப்பு, தாராபலன், லக்னம், ராசிபலன், சங்கல்பம். இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு, ஆவணி 16, நாள் 1/9/2025, திங்கட்கிழமை. வருடம் விஸ்வாவசு வருடம். விஸ்வாவசு நாம சம்பத்சரம். அயனம் தக்ஷிணாயனம். ருத்து வருஷ ரிதௌ. மாதம் ஆவணி மாதம், சிம்ப மாசம். பக்ஷம் சுக்லபக்ஷம், வளர்பிறை. திதி சுக்லபக்ஷ நவமி இன்று முழுவதும் மற்றும் மறுநாள் அதிகாலை 2/9/2025 காலை 12:52 மணி வரை. பிறகு தசமி. ஸ்ராத திதி சுக்லபக்ஷ நவமி. நாள் திங்கட்கிழமை. இந்து வாசரம். நட்சத்திரம் கேட்டை இரவு 7:07 மணி வரை. பிறகு மூலம். யோகம் சித்த யோகம். கரணம் பாலவ கரணம். மதியம் 12:10 மணி வரை. பிறகு கௌளவ கரணம். யோகம் விஷ்கம்ப யோகம். மாலை 4:39 மணி வரை. பிறகு பிரீத்தி யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சுபமான காலம் அபிஜித் காலம் காலை 11:44 முதல் மதியம் 12:33 மணி வரை. அமிர்த காலம் காலை 10:12 முதல் 11:58 மணி வரை. பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4:25 முதல் 5:13 மணி வரை. அசுபமான காலம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை நேரங்கள் சூரிய உதயம் 6 மணி என்ற கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று சூரிய உதயம் காலை 8:01 மணிக்கு. எனவே கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திலிருந்து 1 நிமிடம் சேர்த்து கொள்ள வேண்டும். தியாஜ்யம் அதிகாலை 4:34 முதல் 6:18 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:01 மணிக்கு. சூரிய அஸ்தமனம் மாலை 6:17 மணிக்கு. சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு இரவு 7:22 மணி வரை. பிறகு ரிஷபராசிக்கு. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். நாள் சமநோக்கு நாள். இன்று கேதார விரத ஆரம்பம். கேதார விரத ஆரம்பம் இன்று முதல் 21 நாட்களுக்கு. கேதார விரதமானது புரட்டாசி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆரம்பித்து 21 நாட்கள் முடியும் வரையிலும் முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தின் முடிவு தினத்திலும் முறைப்படி அனுஷ்டித்து நியமத்துடன் உணவு உட்கொள்ள வேண்டும். எவனொருவன் சகல மனோவிருப்பங்களையும் அடையக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் சகலவிதமான போகங்களை அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவான் என்று ஸ்ரீ கந்த புராணத்தில் உபதேச காண்டத்தில் உள்ளது. திங்கட்கிழமை ஹோரைகளின் காலம் காலை 6 முதல் 7 மணி வரை சந்திரஹோரை சுபம். 7 முதல் 8 மணி வரை சனிஹோரை அசுபம். 8 முதல் 9 மணி வரை குருஹோரை சுபம். 9 முதல் 10 மணி வரை செவ்வாய்ஹோரை அசுபம். 10 முதல் 11 மணி வரை சூரியஹோரை அசுபம். 11 முதல் 12 மணி வரை சுக்கிரஹோரை சுபம். பிற்பகல்
12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை சுபம். 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை சுபம். 2 முதல் 3 மணி வரை சனி ஹோரை அசுபம். மாலை 3 முதல் 4 மணி வரை குரு ஹோரை சுபம். 4 முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம். 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை அசுபம். 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை சுபம். இன்றைய கிரக அமைப்பு. டுடேஸ் பிளானட் பொசிஷன். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன், கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் இரவு 7:22 மணி வரை, தனுசில் சந்திரன் இரவு 7:22 மணிக்கு பிறகு, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய கிரக அமைப்பு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன், கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் இரவு 7:22 மணி வரை, தனுசில் சந்திரன் இரவு 7:22 மணிக்கு பிறகு, கும்பத்தில் சனி மற்றும் ராகு. இன்றைய தாராபலன். இரவு 7:07 மணி வரை உள்ள சாதகமான நட்சத்திரங்களின் அட்டவணை. ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரங்களுக்கு ஜென்மதாரை, நல்லதும் தீயதும் கலந்து தரும். சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்களுக்கு க்ஷேமதாரை, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். உத்தரட்டாதி, பூசம், அனுஷம் நட்சத்திரங்களுக்கு சம்பத்து தாரை, பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்களை மேற்கொள்ளலாம். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களுக்கு பரம மைத்திரதாரை, அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களுக்கு மைத்திரதாரை, தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சி, புதிய செயல்கள் செய்யலாம். திருவோணம், ரோஹிணி, அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு சாதகதாரை, எண்ணம் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல் மற்றும் செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 7:07 மணி வரை தாராபலன் சரியில்லை. இன்றைய தாராபலன். இரவு 7:07 மணிக்கு பிறகு உள்ள சாதகமான நட்சத்திரங்களின் அட்டவணை. அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களுக்கு ஜென்மதாரை, நல்லதும் தீயதும் கலந்து தரும். பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் நட்சத்திரங்களுக்கு க்ஷேமதாரை, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரங்களுக்கு சம்பத்தாரை, பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்களை மேற்கொள்ளலாம். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களுக்கு பரம மைத்திரதாரை, அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு மைத்திரதாரை, தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சி, புதிய செயல்கள் செய்யலாம். அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை நட்சத்திரங்களுக்கு சாதகதாரை, எண்ணம் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல் மற்றும் செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 7:07 மணிக்கு பிறகு தாராபலன் சரியில்லை. இன்றைய லக்ன நேரம். சிம்ம லக்னம் காலை 6:01 முதல் 7:06 மணி வரை. கனி லக்னம் காலை 7:07 முதல் 9:08 மணி வரை. துலா லக்னம் காலை 9:09 முதல் 11:14 மணி வரை. விருச்சிக லக்னம் காலை 11:15 முதல் பகல் 1:26 மணி வரை. தனுசு லக்னம் பகல் 1:27 முதல் பிற்பகல் 3:35 மணி வரை. மகர லக்னம் பிற்பகல் 3:36 முதல் மாலை 5:26 மணி வரை. கும்ப லக்னம் மாலை 5:30 முதல் இரவு
7:12 மணி வரை. மீன லக்னம் இரவு 7:13 முதல் 8:52 மணி வரை. மேஷ லக்னம் இரவு 8:53 முதல் 10:40 மணி வரை. ரிஷப லக்னம் இரவு 10:41 முதல் 2 செப்டம்பர் அதிகாலை 12:41 மணி வரை. மிதுன லக்னம் 2 செப்டம்பர் அதிகாலை 12:42 முதல் 2:53 மணி வரை. கடக லக்னம் அதிகாலை 2:54 முதல் 5:02 மணி வரை. சிம்ம லக்னம் காலை 5:03 முதல் 6:01 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம் ஆர்வம், ரிஷபம் தேர்ச்சி, மிதுனம் வரவு, கடகம் கவலை, சிம்ஹம் வெற்றி, கன்னி முயற்சி, துலாம் போட்டி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் கவனம், மீனம் மேன்மை. இன்றைய சங்கல்பம். மமோபார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே க்ஷோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे अद्य नवम्यां शुभतिथौ वासरः वासरस्तु इन्दुवासरयुक्तायां ज्येष्ठा नक्षत्रयुक्तायां विष्कम्भ नामयोगयुक्तायां भालव மதியம் 12:10 மணிக்கு பிறகு கௌலவ நாமகரணயுக்தாயாம் ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்தமானாயாம் நவம்யாம் சுபதிதௌ.